நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே உள்ள கூட்டப்புலி கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழக கட்சி கொடிவண்ணம் பூசப்பட்ட மீனவர்களின் படகுகளுக்கு அரசு மானியம் நிறுத்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு தவிக தலைவர் விஜயும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் நடப்பவை குறித்து விரிவாக பார்க்கலாம். நெல்லை மாவட்டத்தில் கூட்டப்புலி கிராமத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர்களாக இருக்கின்றனர். இதனால் தங்களின் படகுகள், வீடுகளில் கட்சி கொடியின் வண்ணத்தை பூசுவது, வீட்டில் கட்சி கொடியை ஏற்றி வைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பான வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி இருந்தது. இந்த நிலையில்தான் தவிக கொடிவண்ணம் பூசியதை காரணமாக காட்டி நடப்பு மாதத்திற்கான மானிய மண்ணெண்ணை 250 லிட்டரை வழங்காமல் நிறுத்தி வைத்துள்ளதாக மீனவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது குறித்து ராதாபுரம் மீனவர் நல அலுவலகத்தில் முறையிட்ட போது குறிப்பிட்ட கட்சி கொடியின் வண்ணத்தில் படகுகள் இருப்பதாகவும் பெயிண்டை மாற்றியடிக்க சொன்னதாகவும், அப்படி மாற்றவில்லை என்றால் மானியம் கிடைக்காது என்றும் பதிலளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பதிலை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்து உள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக ராதாபுரம் மீன்வளத்துறை உதவி இயக்குனர் ராஜதுரையிடம் விளக்கம் கேட்டபோது, ஃபைபர் படகுகளில் அரசியல் கட்சி தலைவர்களின் ஸ்டிக்கர் ஒட்டுவதாலோ அல்லது கட்சி சார்பு கொடி கட்டுவதாலோ எந்த பிரச்சனையும் இல்லை. மாறாக படகு முழுவதும் கட்சி வண்ணம் பூசி செல்வதால் பிற அரசியல் கட்சி சார்ந்த மீனவர்களிடையே போட்டி பூசல் ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சூழல் உருவாகும். இதனாலேயே இந்த மாதத்திற்கான அரசின் மண்ணெண்ணெய் மானியத்தை நிறுத்தி வைத்தோம். மேலும் மீன்வளத்துறை கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட 10 மீனவர்களும் படகில் வண்ணம் தீட்டப்பட்ட கட்சி வண்ணத்தை அழித்து விட்டார்கள். இது முடிந்து போன விஷயம் என்று தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட தவிக தலைவர் விஜய், மீனவ நண்பர்கள் தங்களின் படகுகளில் தமிழக வெற்றிக் கழகம் என்று குறிப்பிட்டிருந்தால் அவர்களுக்கு மானியம் வழங்க மறுப்பதா? எதேச்சதிகார போக்கில் நடந்து கொள்ளும் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான கபட நாடக திமுக அரசுக்கு கண்டனம். தமிழ்நாடு அரசு இனி வரும் காலங்களில் இது போன்ற செயல்களை முற்றிலுமாக கைவிட வேண்டும். இல்லையெனில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாபெரும் போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கிறேன் என தெரிவித்துள்ளார்.